ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரத்தில் சாம்பார், ஒரு பொரியல், ரசம். இது எப்படி குயிக்காக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்கலாம். இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும். எங்கள் வீட்டு முறையில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? சாப்பாட்டுக்கு வேணுங்கிற அரிசியும் பொரியலுக்கு கடலைப்பருப்பும் நான் ஊற வச்சிட்டேங்க. இப்போது பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். பருப்பெல்லாம் நல்லா அலாசி பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 3 தக்காளி அரிஞ்சிருக்கேங்க. 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் வச்சுக்கலாங்க. இந்த சாம்பார் வச்சுட்டேன்னா நைட்டு எனக்கு தோசைக்கு இதே வச்சுக்குவேன். சாம்பாருக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். நான் தக்காளி அதிகமாக போட்டுட்டு புளியை கம்மி பண்ணிக்குவேங்க. இப்போ தக்காளியெல்லாம் அரிஞ்சாச்சு. நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகு சீரகம் நான் பொடி பண்ணி வச்சுக்குவேன். நம்ம மிளகு சீரகம் பொடி பண்ணி வைக்கும் பொழுது நம்மளுக்கு மிளகு சீரகம் வேஸ்ட் ஆகாதுங்க. குழம்புக்கெல்லாம் போடும்போது அந்த ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும். இப்போ குக்கர்லாம் மூடியாச்சு. 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கரில் 3 விசில் வரதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் அரிஞ்சிக்கலாங்க. நான் முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். காயெல்லாம் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு ஒரு முறை வாங்குங்க. அப்போ தான் காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த காயோட சத்துக்கள்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க. நான் அந்த சாம்பாருக்கு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கழுவுறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் அரிஞ்சிக்கலாங்க. பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு. நான் கத்திரிக்காயெல்லாம் பெரிய பெரிய துண்டாக தான் நான் அறிய போகிறேன். ஏன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளார கத்திரிக்காய் சின்ன துண்டாக போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் கத்திரிக்காய் பெரிய துண்டாகவே அரிஞ்சிக்கோங்க. இது எங்கள் வீட்டு செடிக்காய்ங்க. ஒரு 2 செடி தாங்க வச்சுருக்கேன். அதுலேயே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எனக்கு வாரத்துக்கு வந்துடும். சாம்பார்லேயே பார்த்திங்கன்னா பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் தாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பாரில் கத்திரிக்காய் போடும்போது நல்லா சாம்பார் நல்லா குலன்னு இருக்குங்க. இப்போது குக்கரில் 3 விசில் வந்துருச்சுங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கத்திரிக்காயெல்லாம் நல்லா அரிஞ்சாச்சு. தண்ணியில் போட்டு வச்சா தான் கருப்பாகாது. நம்ம அதுக்குள்ளார பீட்ரூட்டை சீவிக்கலாங்க. நான் பெரிய பீட்ரூட்டாக ஒன்று எடுத்திருக்கேன். பீட்ரூட் நம்ம சீவி பொரியல் பண்ணும் பொழுது சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், பீட்ரூட்லாம் சீவியாச்சு. பீட்ரூட் இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் நான் முருங்கைக்கீரை சேர்த்தி நான் பொரியல் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு சத்தாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய காம்பு மட்டும் எடுத்தால் போதுங்க. சின்ன காம்பு வெந்துடும். முருங்கைக்கீரையெல்லாம் உருவிக்கலாங்க. இந்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பீட்ரூட்டோட இனிப்பு அதிகமாக இருக்காது. இப்போ நல்லா எல்லாத்தையும் அலாசி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா அலாசி எடுத்தாச்சு. பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த சாம்பாரை தாளித்து விட்டுக்கலாம். சாம்பாருக்கு வேணுங்கிறதும் பொரியலுக்கு வேணுங்கிற வெங்காயமும் நான் உரிச்சிக்கிறேன். வெங்காயத்தில் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா? பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த வெங்காயம் தான் நான் வாங்குவேன். இந்த வெங்காயம் வாங்கும்போது எனக்கு வேஸ்ட் ஆகிறது இல்லைங்க. பூண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் அப்படியே கீறி விட்டுட்டு அப்படியே எடுத்தோம்னா அந்த தோல் அப்படியே வந்துடும். பூண்டு உளிக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் அந்த பூண்டு உளிச்சாச்சு. பூண்டை எடுத்து அப்படியே அந்த கத்தியில் அப்படியே நடுவில் இருக்குது இல்லைங்களா? அதில் ஒரு வெட்டு வெட்டினோம்னா போதும். பூண்டு அப்படியே தோல் வந்துடும். இப்போ வெங்காயம்லாம் உளிச்சாச்சுங்க. நம்ம பொரியலுக்கும் குழம்புக்கும் தேவையான இந்த பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே அரிஞ்சிக்கலாம். பொரியலுக்கு வேணுங்கிறத அப்படியே நீட்டாக வாக்கில் நான் கட் பண்ணிக்கிறேன். சாம்பாருக்கு தேவையானதையும் வெட்டிக்கலாங்க. பூண்டு நம்ம தாளிக்கும் போது போட்டு தாளித்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ தாளித்து விட்டுக்கலாம். நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெயெல்லாம் இப்போ காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம்.
கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு வரமிளகா போடுறேங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. இப்போது நல்லா வெங்காயம், இந்த பூண்டு எல்லாமே நல்லா வந்து வணங்கிடுச்சு. நான் எப்பொழுதுமே சாம்பாரில் காய் வந்து அதிகமாக தாங்க போடுவேன். இப்போ அந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே வணக்கினா தான் காய் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து வரமிளகா போட்டிருக்கனால கொஞ்சம் தான் சாம்பார் தூள் போட்டேன். இதோட மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வந்து கழுவி விட்டுடலாங்க. இப்படி கிளறும் பொழுது காயில் வந்து நல்லா அந்த உப்பு காரம்லாம் இறங்கி காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து வணக்கி விட்டுட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து புளி பேஸ்ட் வந்து காய்ச்சி வச்சுருக்கேங்க. அதையே வந்து போட்டு நல்லா வந்து இதில் வந்து கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரிலாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். இந்த புளி பேஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அப்பப்போ கரைச்ச வேண்டியதில்லை. நீங்கள் வந்து அப்பப்போ கரைக்கும் பொழுது நிறையா புளி வந்து வேஸ்ட் ஆகும். இது மாதிரி செஞ்சு வைக்கும் பொழுது புளி வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. இப்போ பருப்பு தக்காளியில் நல்லா வந்து வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து காயும் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பருப்பெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பருப்பு, இந்த காய் இதெல்லாம் வந்து ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு வேக விட்டாச்சுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணிக்கலாங்க. கடையில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போடுறோம், உளுத்தம்பருப்பு போடுறோம், கடலைப்பருப்பு போடுறோம். இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் போடுறோம், வரமிளகா போடுறோம். இந்த பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா தாளித்து விட்டோன்னா நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். அப்போ தான் நல்லா வந்து வேகும். இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள் போடுறோங்க. மஞ்சத்தூளையும் எண்ணெயிலேயே போட்டு வதக்கினா தான் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இப்போ பீட்ரூட்லாம் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டுக்கலாங்க. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து பீட்ரூட் வந்து நம்ம வந்து சீவி தாங்க வச்சுருக்கோம். அதனால் வந்து இந்த பொரியல் வந்து டக்குன்னு வந்து ஆயிரும். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ வந்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. சாப்பிட கொஞ்சம் அப்படி க்ரன்ச்சியாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தேங்காய் துருவி இறக்கிடலாம். நான் தேங்காயெல்லாம் திருவி வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுக்குவேங்க. இப்போது பீட்ரூட் முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சாப்பாட்டை வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ரசத்துக்கு தாளித்து விட்டுக்கலாங்க. அந்த ரசத்துக்கு தாளிக்கிற எண்ணெயிலேயே வந்து அப்பளத்தை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, நம்மளுக்கு நேரமும் மீதி. நான் வந்து அரை அப்பளமாக தான் உடச்சி வந்து போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து கம்மியாக வந்து ஊற்றுறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த அரை அப்பளம் வந்து பொரிஞ்சிரும். இப்போ அப்பளமெல்லாம் வந்து பொரிச்சாச்சுங்க. நம்ம வந்து ரசத்தை வந்து தாளித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து கடுகும் சீரகமும் போடுறோம், வரமிளகா போடுறேங்க. வரமிளகாலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன்.
அதை வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டு வணக்கலாங்க. எண்ணெயிலேயே போட்டு வணக்கும் பொழுது ரசம் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். நான் வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருலாங்க. எப்படி ரசம் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். மிளகு, சீரகம், பூண்டு 3ஐயும் வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க. அதையும் வந்து போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். இந்த மிளகு, சீரகம், தக்காளி எல்லாமே வந்து எண்ணெயில் வணங்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து புளி பேஸ்ட்டை வந்து போட்டுக்கிறேங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். இந்த ரசம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் தாங்க ஆகும். டக்குன்னு வச்சிடலாம். பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கலாங்க. இது வந்து எண்ணெயில் வந்து நல்லா வணங்குறனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரம் வந்து ரசம் வந்து கெட்டும் போகாது. இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரசம் வந்து நுரக்கட்டி வரும்பொழுது ரசம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்து பாருங்கள் கொதிக்க கொதிக்க வந்து ரெடி ஆகிடுச்சு. பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் வச்சுக்கலாம். பீட்ரூட்டும் முருங்கைக்கீரை பொரியலும் வந்து வச்சுக்கலாம். ரசம் வந்து வச்சுக்கலாங்க. அப்பளம் வச்சாச்சு. இது வீட்டிலே செஞ்ச எலுமிச்சம்பழம் ஊறுகாய் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.